ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு SD ஃபிலிம்ஸ் அண்ட் ஸ்டுடியோஸ். நான் உங்க ராசியா ஜுல்லேட்டா. இன்னைக்கு நம்ம சேனலுக்கு வருகை தந்திருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கதாபாத்திரம். இந்த ஷார்ட் ஃபிலிமோட டீம் தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட ஷார்ட் ஃபிலிம் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். வாங்க அவங்கள பார்த்து பேசலாமா? என்ன நடக்குது? எனக்குள்ள என்ன நடக்குது? உனக்குள்ளையா என்ன வளர்ற? அனைவரும் அதிர்ச்சியில் நிற்க. வணக்கம். ஓகே, இப்போ உங்க 3 பேரை பற்றி நீங்களே ஒரு சின்னதாக இன்ட்ரடக்ஷன் கொடுங்க. ஃபர்ஸ்ட் மிஸ்டர் விஸ்வா. என் பேர் விஸ்வராஜ். நான் தான் இந்த கதாபாத்திரம் ஷார்ட் ஃபிலிமோட டைரக்டர். என்னோட நேட்டிவ் வந்து உஸ்லம்பட்டி. ஒரு 6 months பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு சின்ன வயசுலேருந்தே நமக்கு வந்து இதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால ப்ராப்பராக லேர்ன் பண்ணிட்டு பண்ணணும். ஏன்னா நான் இந்த ஜேர்னி வந்து காலேஜ்லேருந்தே நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை ப்ராப்பராக லேர்ன் பண்ணிட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் வந்து சென்னையில் வந்து சவுத் இந்தியா ஃபிலிம் இன்ஸ்டியூட் அப்படின்ற ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி ஸோ அங்கே வந்து நான் ஒரு 3 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணேன். முன்னாடி ஒரு 2 பண்ணிட்டேன், ஒரு 3 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணேன். இப்போது கடைசியாக வந்து பண்ணதான் கதாபாத்திரம். மிஸ்டர் சாம். ஹாய், என் பேர் சாம். நான் அட்வொகேட். ஸோ ஆக்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால் சொன்ன மாதிரி சவுத் இந்தியா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் தான் நாங்கள் எல்லாருமே படிக்கிறோம். நாங்கள் 2 பேர் ஆக்டிங் இதில் இருக்கோம், ஒரு டைரக்ஷனில் இருக்காரு. நான் சென்னை தான். இந்த கதை ரொம்ப முக்கியமானது எங்களுக்கு, அதனால தான் வந்திருக்கோம். ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறேன். கவின், நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். ஹாய், என் பேர் கவின். நான் தாராபுரம்லேருந்து வந்திருக்கேன். ஸோ நான் பேசிக்காக வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ 2018 காலேஜ் முடிச்சுட்டு ஆக்டிங் ட்ரை பண்ணலான்னு இருக்கிற ஒரு ஸ்டேஜ். அப்போ போய் வீட்டில் கேட்டிருந்தோம்னா கண்டிப்பாக அட்டி தான் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரூஃப் பண்ணிட்டு நம்ம நடிக்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு 7 years ஆயிடுச்சு ஐடிக்கு போய் ஒர்க் பண்ணிட்டு. ஸோ அப்படியே ஒரு லாஸ்ட் இயர் 2024 நான் சவுத் இந்தியா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிட்டு அங்கே தான் 2 பேரும் வரும். அண்ணன் வந்து ஆக்டிங் ஸ்டூடெண்ட்டு, அவர் வந்து டைரக்டர் ஸ்டூடெண்ட்டு. ஸோ அப்படியே கொலாப் பண்ணி யாரா நீங்களா? உலகா, நீ இப்பதான் பாயிண்ட்டுக்கே வர. இந்த கதையில நான் பணத்தோட என்ன கொல்லணும்னு இல்ல, கொல்லணும்னு யோசிக்கிறவனுக்கும் இதான் நிலைமை. யாரா இவன்? கதாபாத்திரம், இந்த கதை வந்து எதை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தீங்க? இது இன்ஸ்பிரேஷனா இல்லை உங்களுக்கா தோணுன ஒரு கதையா? அதை பற்றி சொல்லுங்க. கதாபாத்திரம் வந்து பண்ண போகும்போது இது ப்ராப்பராக வந்து ஒரு ப்ரொஃபஷனலான மேக்கிங் நம்ம அச்சீவ் பண்ணணும். அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணனாலும் அதுக்காக நம்ம ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு அவுட்புட் காமிக்கணுன்றதுக்காக என்ன கதை பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்க போது நம்ம ஒரு ஸ்டோரி நம்ம எழுதிட்டு இருக்க போதே நமக்கு வந்து அதில் இருக்கிற இன்வால்வ் ஆகிற கேரக்டர்ஸ் நமக்கு வந்து நெருக்கமாக இருக்கலாம். அவங்க அதை வந்து நம்ம வந்து எப்படி டேக் அவுட் பண்ணி கொண்டு போகுது. இப்போ அந்த கேரக்டர்ஸே நம்மளை வந்து பதில் கேட்டால் எப்படி இருக்கும் ரைட்டுகிட்ட வந்து அப்படின்னு ஒரு கேட்சியாக தோண லைன் தான் இந்த கதாபாத்திரம். கதாபாத்திரோட ஒன்லைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கதாசிரியருக்கும் கதாபாத்திரத்துக்கும் நடக்கிற ஒரு அகங்கார போர், ஈகோ கிளாஷ்ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி இருந்து உருவாகினது தான் இந்த கதாபாத்திரம். நீங்கள் பாருங்கள், நிறைய சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்ஸ்லாம் உள்ளே இருக்குது. ஓகே மிஸ்டர் சாம், உங்களுக்கு ஆக்டிங் பிடிச்சனால இதை சூஸ் பண்ணீங்களா கதாபாத்திரம்ங்கிறதுனால, இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறீங்களா? எனக்கு ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். பட் இதை ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். ஏன்னா வந்து இதோட ஹார்ட் ஒர்க் ரொம்ப ஜாஸ்தி நான் பார்த்ததில். அதுக்கப்புறம் எங்களோட மாஸ்டர் ஷாக் சார், சரவணன் சார், இன்னைக்கு அவங்களால தான் நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் நடிக்கிறோம். இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கு முக்கிய காரணம் அவங்க 2 பேர் தான். அதுலேயும் எனக்கு ஷாக் சார் தான். அவங்க தான் வந்து இவ்வளோ தூரம் எங்களை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து கதாபாத்திரம் வந்து இவர் ஃப்ரெண்டு விஸ்வா வந்து எனக்கு சொல்லும் போது வந்து நான் ஹீரோவாக பண்ணணும்னு தான் நினச்சேன். பட் வந்து அதுக்கப்புறம் இவர் சொன்னார், இல்லை இது வில்லன் தான், பட் இது ஒரு மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்லா இம்பாக்டாக இருக்கும், நீங்கள் வந்து பண்ணுங்கள், உங்களால் பண்ண முடியும், இது கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரொம்ப குறைவாக நான் வந்து இது கொடுக்க மாட்டேன் ரோலு அப்படின்ற மாதிரி சொன்னார். நம்பி பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். பட் அதே மாதிரி பார்த்துட்டு நல்ல ரிவ்யூஸ்லாம் வந்தது. ரொம்ப தேங்க்ஸ் விஸ்வா, தேங்க்யூ. இன்னும் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ல நிறையா சேர்ந்து பண்ணலாம்னு இருக்கும். தேங்க்யூ. கதாபாத்திரம் இது உங்களுக்கு முதலாவது படங்களா? இது வந்து ஆக்சுவலாக இது வந்து என்னோட 5th ஷார்ட் ஃபிலிம். ஃபஸ்ட்டு வந்து
ஆரம்பித்தது வந்து பிகினர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து அது இந்த இடத்துல சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் அண்ட் என்னோட ஃபஸ்ட்டு டீம் நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அங்கே ஆரம்பித்தது தான் இது வந்து என்னோட 5th ஷார்ட் ஃபிலிம். கதாபாத்திரம் இதற்கான வந்து கேஸ்ட் அண்ட் க்ரூ எப்படி செலக்ட் பண்ணீங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானா எல்லாருமே? ஸோ உங்களோட கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி ஃபுல்லாக சொல்கிறீங்களா? ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து எல்லாரும் மீட் பண்ணது வந்து வெளி இடம் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்ஸ்டியூட் தான். அதான் எங்களுக்கு வந்து இன்ஸ்டியூட் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து மெயின் பிளேயாக அந்த ரொம்ப க்ரூஷியலாக எங்களுக்கு வந்து அவங்க இன்வால்வ் ஆனாங்க அந்த ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ண போகிறோம். அதான் அவங்க கொடுத்த சப்போர்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் திங் என்னன்னா எங்களுக்கு வந்து ஒரு கொலாபரேஷன் பண்ணுறதுக்கு நிறைய எங்கள் எல்லாமே கிடைச்சாங்க. இது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 போஸ்ட் ஒர்க்குக்கு வேணால் நாங்கள் வந்து வெளியில் போயிருப்போமே தவிர மற்ற எல்லாருமே நாங்கள் வந்து இன்ஸ்டியூட்டில் இருந்து தான் எல்லாமே பண்ணோம். ஆக்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகனா வந்து கலந்து பண்ணாரு, மாசியா வந்து அண்ணன் சாம், அடுத்து ஹீரோயின் திவ்யா வந்து அபிநயம் அவங்க பண்ணாங்க, அடுத்து வந்து தண்டபாணி அண்ணன் அண்டு ஆனந்த், அதுக்கடுத்து வந்து கோகுல், கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திலாம் அவங்களாம் எடிட்டிங். ஆக்சுவலாக எல்லாமே இன்ஸ்டியூட் தான். அங்கே இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இவங்க தான் இதை தான் பண்ணணுன்றது கிடையாது. நமக்கு தோன்றவங்க நமக்கு வந்து இவங்களாம் கரெக்டாக இருப்பாங்க, கேமரா கரெக்டாக இருப்பாங்க, கதை கரெக்டாக இருப்பாங்கன்னா நம்ம அப்படியே டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆமாம், சப்போர்ட் பண்ணுவாங்க. மெயினாக வந்து நாங்கள் ஒன் டைம் நாங்கள் சினிமோட்டோகிராஃபரை நாங்கள் யாரை ஃபிக்ஸ் பண்ணலாம், ஏன்னா அங்கே வந்து நிறைய பேர் இருந்தாங்க, எங்களை சூஸ் பண்ணுறதே எங்களுக்கு ரொம்ப டவுட்டியாக இருந்துச்சு யார் அப்படிங்கிற மாதிரி. அப்போது வந்து சூர்யா, ஸோ இந்த ரைட் ப்ராஜெக்ட் வந்து அவருக்கு, இந்த ப்ராஜெக்ட் வந்து ரைட்டாக அவருக்கு வந்து அமைஞ்சது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எல்லாருமே சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அண்டு மியூசிக் ஜெயநந்தன் சொல்லிட்டு வெளியிலேருந்து நாங்கள் இந்த இன்ஸ்டியூட், அதுவுமே இந்த இன்ஸ்டியூட் மூலயமா சார் தான் எங்களுக்கு வந்து கொலாபரேஷன் பண்ணி கொடுத்தாரு. ஆமாம், அவங்க மூலியமா தான் எங்களுக்கு இந்த கான்டெக்ட் கிடைச்சிச்சு. அடுத்து இந்த படத்துல வந்து ஷார்ட் ஃபிலிம்ல வந்து ஸ்டண்ட்லாம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள்லாம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேச போதே நான் ப்ரோ பண்ணணுமா என்ன பண்ணணுமா அப்படின்ற மாதிரிலாம் பேச்செல்லாம் வந்துச்சு. அப்படின்றப்போ அங்க வந்து அகத்தியன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் டைரக்ஷன் தான். அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து டபுள் ஆக்ஷன் அவரே நடிச்சு அவரே டைரக்ட் பண்ணி அவரே ஸ்டன் கோரியோகிராஃப்லாம் பண்ணி அவர் பண்ண போது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஒருத்தர் வந்து டைரக்டும் பண்றாரு, ஸ்டன் கோரியோகிராஃபும் பண்றாரு, ஆக்டிங்கும் பண்றாருன்றப்போ ஸோ ஹீ இஸ் த ரைட் பர்சன், நம்ம அவங்களே வச்சு நம்ம கூப்பிட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய ரிஹர்சல் நடந்துச்சு. ஆக்சுவலாக ஷூட் அப்ப அடி போட்டுச்சோ இல்லையோ ரிஹர்சல் அப்போ நியர்லி இட் டேக்ஸ் 4 days நாங்கள் ரிஹர்சல். அது வந்துனே அதுல ஒருத்தர் எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டே இல்லடா, என் டிபார்ட்மெண்ட்டே இல்லை ஏன் அப்படின்ன மாதிரி. அதான் இது வந்து அவரு ஸ்டண்ட் அவர் வந்து அவரோட சைட்ல இருந்து நிறைய இருக்கணும். மெயினா வந்து ஆர்ட் ஒர்க் எங்களுக்கு எல்லாமே நாங்கள் தான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம்ல, நிறைய நாங்கள் ரிசர்ச் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணோம். அதில் வந்து ரமாதேவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் டைரக்ஷன் தான், அவங்களோட இன்புட்ஸ் நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி தான் இருக்கணும், அந்த ரூம் இப்படி தான் இருக்கணும், ரைட்டர் ரூம் வந்து இப்படி ஒரு காமிக்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்கணும், இப்படி தான் வந்து வரணும் அப்படின்னு சொன்ன மாதிரி நிறைய ஒர்க் பண்ணோம். அப்புறம் வந்து டைரக்ஷன் டீம் நியர்லி டைரக்ஷன் டீமாக வந்து ஒரு 6 பேர் நாங்கள் அதில் வந்து ஒர்க் பண்ணாங்க. அண்ட் அவங்களோட இன்புட்ஸ் வந்து ரொம்ப எல்லாமே அதான் ஷார்ட் ஃபிலிம்ன்றப்போ நாட் ஓன்லி டைரக்ஷன், லைட்டிங் சைடும் போவாங்க. ரிஸ்கியான நைட் ஷாட் இருக்க போது ரொம்ப தூரமாக நின்று லைட் பிடிக்கிறது, இது இஸ் அ ப்ராசஸ் தான். அதை நான் பெருமையாக சொல்கிறேன்னு நினச்சிக்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, இட்ஸ் அ ப்ராசஸ் தான். பட் ஆனால் அவங்களோட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து பண்ணது வந்து ரொம்ப இது. அண்டு இதில் வந்து நான் யாருக்குமே பெருசாக சாப்பாடு கூட ஷூட் அப்போ. ஸோ இட்ஸ் அ ப்ராசஸ், ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு சப்போர்ட் தான் எல்லாருமே ஒருத்தர். அண்ட் அதான் என் மேலே வச்ச அவங்க நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். நன்றிகள் எல்லாரும் இங்கே இல்லை, அதனால இவங்ககிட்ட கேட்டால் அவங்க எல்லாத்தையும் கேட்ட மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் எடிட்டிங் வந்து வீரன் அவர் பண்ணாரு. எடிட்டிங் வந்து ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு பக்காவாக பண்ணி கொடுத்தாரு எடிட்டிங். இதில் நிறையா வந்து ட்ரான்ஸ்ஃபர், ஒரு சீன்லேருந்து இன்னொரு சீனுக்கு போகிற மாதிரி நிறைய சீக்வன்ஸ்லாம் வரும். நீங்கள் பாருங்கள், நம்ம படத்தை நம்ம மேலே வச்சு பேசக்கூடாது. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் இது சொல்லுங்கள், எந்த குறைகள் நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ணிட்டோன்றதுக்காக இல்லை, நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் என்ன இப்போதான் நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம், ஏன்னா குறைகள் நிறைகள் எது இருந்தாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நாங்கள் அதெல்லாம் நாங்கள் திருத்திப்போம். அண்டு அசிஸ்டன்ட் எடிட்டர், அசோசியேட் எடிட்டராக வந்து இதில் வந்து
என் ஃப்ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்ட் விக்கி வந்து பண்ணியிருந்தான். அவர் ஆக்சுவலாக வந்து அவன் மதுரை, நானும் அவனு தான் போயிட்டு ஃபைனலாக வந்து ரஃப் கட்டு அந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவன் அந்த படத்தில் வந்து ஒரு இன்வால்வ் ஆயிருக்கான். அண்ட் அவன் போஸ்டரும் பண்ணியிருந்தான் அண்ட் டைட்டில் ஒர்க் எல்லாமே பண்ணியிருந்தான். அண்டு பேசிக்காக இருக்கிறது சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து வெளியில் நம்ம வந்து ஆனந்த் அப்படின்ற ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க. அவங்க மிக்சிங் எல்லாமே அவங்களே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து மெயினாக டிஐ நம்ம வந்து கலர் கலெக்ஷனை பற்றி பேசணும். லோகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருந்தாரு. இதில் என்னன்னா எனக்கு கலர் கரெக்ஷன்ஸ் நம்ம இந்த மாதிரி தான் ஒரு விஷுவல்ஸில் கலரில் நமக்கு வேணும் அப்படின்னு கேட்டப்போ நல்லா எனக்கு எடுத்து எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எல்லாருமே இந்த டீமாக வந்து நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். பிரியங்கா மீனா, சாரி நான் அவங்கள மறந்துட்டேன். மேக்கப் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சில மேக்கப்ஸ் நாங்கள் வந்து காயத்துக்கெல்லாம் போட்டுருவோம். அதெல்லாம் அவங்க வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்னு தெரிஞ்சுட்டு அது அவங்க வந்து ஏற்கனவே லேர்ன் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு நாங்கள் அதெல்லாம் வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம். ஸ்டூடெண்ட்டு பட் அவங்க இதுக்காக சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் அந்த மேக்கப் இதெல்லாம் போட்டது எல்லாமே அவங்க ரொம்ப ரொம்ப குரூஷியலாக வந்து சப்போர்ட் வந்து பண்ணாங்க. அந்த மேக்கப் கரெக்டாக அந்த வெட்டுக்காயம் விழுந்த இடத்துல அந்த கண்டினியூட்டிலாம் பார்த்து கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கும் இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வேறு யாரும் விட்டாங்க யாரையாவது விட்டுனா மன்னிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கதாபாத்திரத்தோட கேஸ்டிங் குரூப் பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டீங்க. ப்ரொடக்ஷன் விஷனரி கிரியேஷன் பண்ணியிருக்கீங்களா? யார் ப்ரொடியூஸ் பண்ணீங்க இந்த படத்துக்கு? எப்படி நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க அதை பற்றி சொல்ல முடியுமா? விஷனரி கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இஸ் அ டீம் கிரியேஷன் ப்ரொடக்ஷன் தான். ஃபஸ்ட் ஆக்சுவலாக அது வந்து நாங்கள் ஆரம்பிக்கும் போது மினிமல் பட்ஜெட்டாக தான் வரும் அப்படின்னு நினச்சி தான் ஆரம்பித்தோம். பட் ஸ்கிரிப்ட் டிமாண்ட்ஸ் இருக்குல்ல, அதனால வந்து ஹையாக போகுது. என் மேலே இருக்கிற நம்பிக்கையில் 2 ப்ரொடியூசர் பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்காங்க. அவங்க கொடுத்த எல்லா டீம் ஒர்க்காக நாங்கள் பண்ணோம். தேங்க்யூ. ஆஃப்கோர்ஸ். இப்போ நீங்க வந்து நார்மலாவே வந்து எந்த ஒரு ப்ராஜெக்ட் போனாலுமே வந்துட்டு ஆன் ஸ்பாட்ல வந்து தந்துமுதுகள், சண்டைகள், மறக்க முடியாத அனுபவங்கள் இந்த மாதிரி நிறைய இருக்கும். இப்போ உங்களுக்கு ஆன் ஸ்பாட்ல அந்த மாதிரி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? இது நான் சொன்னா கரெக்டா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இவங்கதான் சொல்றேன், நம்ம அப்படின்னா நின்றுட்டு இருப்போம், இவங்கதான் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. நாம பேசலாம். உங்க கருத்துக்கள்? ஆக்சுவலா வந்து இதுல வந்து என்னோட கேரக்டர் வந்து மாசி. அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் ரொம்பவே டெரராக தான் இருக்கும். ஸோ சிகரெட் பிடிக்கிற மாதிரி வந்து ஒரு சீன் இருக்கும். மொட்டை மாடியில் வந்துட்டு ஆமாம் சுத்தியில் பிடிச்சிட்டு இருப்போம். ஸோ அதுக்கப்புறம் சிகரெட் பிடிக்கிற சீன் வந்து எனக்கு ஆக்சுவலாக சிகரெட் பிடிக்க தெரியாது. நான் இவர்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் இல்லை சும்மா பற்ற வைக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்க, அது வந்துடும் அப்படின்ட்டாரு. வருது, இருமல் வந்துடுது. அதுக்கப்புறம் வருது, கேமரா அந்த டைமில் ஏதோ ஒன்று சொதப்பிடுது. கிட்டத்தட்ட அந்த ஒரு ஷாட்டே வந்துட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட எடுத்து அதுக்கு இவரு தான் ஆக்சுவலாக தேங்க் பண்ணோம். ரொம்ப பொறுமையாக சப்போர்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் எப்படியோ அதை மேட்ச் பண்ணி எடுத்தாங்க. அதுக்கு மெயினாக சப்போர்ட் பண்ணது வந்துட்டு கேமராமேன் தான், சூர்யா. அவர் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணாரு. ப்ளஸ் எடிட்டிங், மியூசிக் எல்லாமே. ஸோ அதுவும் ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி இந்த இதில் எனக்கு. உங்களுக்கு கவின்? எனக்கும் ஃபைட் சீக்வன்ஸ் மெயினா நைட்டு பெரிய பிரச்சனை மழை. இப்படின்னு ஆரம்பிப்போம், ஒரு 7 மணிக்கு ஃபைட் ஆரம்பிச்சோம், ஒரு 12 மணிக்கு சூப்பரா போயிருக்கும். பெரிய மழை நாங்களும் கூட முடியாது வானத்தை பார்த்துட்டு ஓகே மழை நிக்க ஆரம்பிச்சாச்சு போவோம் அப்படின்ட்டு. இதனாலே வந்து நான் லுக்ஸ் எல்லாம் மாத்திட்டேன். ஒரு இது வந்து முடி அதிகமா வளர்ந்துச்சு, தாடி அதிகமா வளர்ந்துச்சு. 15 days கழிச்சு போனோம். ஸோ 15 days போனோம், தாடியா வந்து திருப்பி அலைன்மெண்ட் வைக்கும் போது தாடியெல்லாம் மாறிடுச்சு. ஸோ அதெல்லாம் இவரும் கேமராமேனும் மேட்ச் பண்ணி இதை எடுத்துட்டாங்க. இன்னொரு மெயின் இஷ்யூ என்னாச்சுன்னா, ஒரு சின்ன இடத்த வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஒரு ஓப்பனிங் எடுக்கிற சீக்வன்ஸோ ஒரு மாண்டேஜ் வந்து ஒரு சின்ன இடத்துல மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கு நான் ஒரு பெரிய ஏர்லைட் கொடுத்துட்டேன். இவருக்கு தாடியே இல்லாம மொத்தமா அதனால இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா பேச பெருசா காட்டிட்டு போனாங்க. தாடியே வச்சுக்க வந்து சிகரெட் பத்த வைக்கிற சீன் கூட பார்த்தீங்கன்னா பிளர் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் தாடியே இல்லை. நான் போய் ஒரு பெரிய ஏர்லைட் கொடுத்துட்டேன். முக்கியமா அது சொன்ன மாதிரி வந்து ஃபைட் சீக்வன்ஸ்ல தான் கொஞ்சம் ரொம்ப, ஏன்னா அது எல்லாருமே சொன்னாங்க, எங்க மாஸ்டர்ஸுமே சொன்னாங்க, எல்லாரும் ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல அந்த 2 days 3 days ஓகே, பட் நீங்க கொஞ்சம் அதிகமா போற மாதிரி இருக்கும், அடிபட்டுற போது யாருக்காவது அப்படின்னு சொல்லிட்டு எங்க இன்ஸ்டியூட்லயுமே எல்லாருமே வைஸ் பிரின்சிபலும் சொன்னாங்க. பட் இருந்தாலும் அது கண்டிப்பா அது வேணும், படத்துக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையாவே எல்லாருக்குமே ஒரு சீன் அவருக்கு
தோன்ற மாதிரி வரலன்னா விடவே மாட்டேன். விடவே மாட்டேன். நல்லா 18 டேக்கு வரணும். கம்ப்ளைண்டா இல்லை பெருமையா? நீங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல இவர் உள்ள வருவாரு, ஒரு கேரக்டர் உலகன்ற கேரக்டர் உள்ள வருவாரு. நான் வந்து அந்த ட்ரிங்க் பண்ணிட்டே வந்து கொஞ்சம் இவரை பாக்குற மாதிரி ஒரு இது இருக்கும். அது மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் எடுக்கும். அது ஒரே ஒரு நிமிஷம் கூட இருக்காது, அது 2 மணி நேரம் இருக்கும். அவர் இப்படிதான் வேணும்னா இப்படிதான் வேணும் அது. பட் ஓகே, எனிவே அது வந்து எண்ட் ஆஃப் த டேல வந்து நமக்கு வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லா கிடைக்கும் போது தேங்க்யூ இவருக்கும் கேமராமேனுக்கு ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி. இவரு பிடிச்ச மாதிரி எடுப்பாரு, அதே மாதிரி அவருக்கு பிடிச்ச மாதிரி அவரும் எடுப்பாரு. அவர் டேஸ்ட் ஒன்று வச்சிருப்பாரு, இவர் அவர் டேஸ்ட் ஒன்று வச்சிருப்பாரு. கடைசியில் அது மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது, எடிட்டிங்ல பார்க்கும்போது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நல்லா இருக்கும் மேட்ச். ஸோ 2 பேருக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி. இவங்க 2 பேரும் பர்ஃபெக்டா. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ப்ராசஸாகவே எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு டீம் நான் ஃபஸ்ட்டு யோசிச்சே இருப்பேன், நம்ம ஒரு டீம்லாம் கேதர் பண்ணி நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சப்போது அது இதுவாக அமைஞ்சிச்சு. அண்டு இன்ஸ்டியூட்டில் வந்து மெயினாக நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஆரம்பத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்டிங் சைடாக இருக்கட்டும், டைரக்ஷன் டீமாக இருக்கட்டும், கேமரா டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், கேமரா அசிஸ்டன்ட் அவங்க நான் விட்டுட்டேன். ஏன்னா அவங்க லைட்டிங்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணியிருந்தாங்க. அவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த படத்தில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாங்கள் கெயின் பண்ணியிருக்கோம். இது வந்து நாங்கள் எப்படி சொல்கிறது, நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு நாங்கள் ஒரு லேர்னிங் ப்ராசஸாக தான் எடுத்துக்கிட்டோமே தவிர இது யாரையுமே பர்சனலாக வந்து இவன் அப்படி பண்ணிட்டான், இவங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இல்லை. மேபி எல்லா ஷூட்லேயுமே நமக்கு வந்து அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். அது வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் நம்ம வந்து போகிறதுல தான். அதனால நான் வந்து எல்லாருமே சூப்பராக வந்து ஒர்க் பண்ணாங்க. யாருக்குமே நான் எதுவும் சாப்பாடு கூட வாங்கி தரல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாங்கள் ப்ரொடக்ஷனில் தான் நாங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம். அதுவும் அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம ஃப்ரேமுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், நம்ம ஷார்ட் ஃபிலிம் நல்லா வரணுன்றதுக்காக கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஏன் 20 பேரும் அப்படி நினைக்கிறாங்கன்றப்போ அந்த அவுட்புட்டை நம்ம கரெக்டாக கொண்டு வந்துட்டு அதை நிப்பாட்டினா மட்டும் போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தனால, அது நான் மட்டும் இல்லை, அதில் சுற்றி இருக்கிற எல்லாரோட மைண்ட் செட் அங்கே இருந்தனால கதாபாத்திரம் அவுட்டை நாங்கள் வந்து எங்களால் வெளியில் கண்டிப்பாக கொண்டு வர முடிஞ்சிச்சு. நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். சரி, அப்போ வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டு வந்து நீங்க வந்து ஆக்டிங்லாம் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ உங்களுடைய ஃபேவரட் டயலாக் இல்ல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டா மறக்கவே முடிக்காத ஒரு டயலாக்னு இருக்கும்ல, அதான் எல்லாரும் நீங்க சொல்ல போறீங்க. 3 பேரும் பண்ண போறீங்க. இப்போ என்ன உலகா, யாருங்கெல்லாம் போட்டு இப்படி அடிக்கிற, நீ ரைட்டரா இல்ல ஃபைட்டரா? அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த ஷாட் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உட்காந்து பேசுவோம், அப்படியே கண்டினியூ பண்ணுவோம், நல்லா இருக்கும். எனக்கு பிடிச்ச டைலாக் என்னன்னா, அந்த ஈகோ கிளாஷ் தான் அந்த கதை. ஸோ அதுல வந்துட்டு நான் கடைசியா வந்து நல்லா அடிலாம் சமத்தையும் வாங்கிட்டு அந்த சேர்ல சிகரெட் குடிச்சிட்டு கேட்பாங்க பார்த்து, சரி இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உன்னை உருவாக்குனது யாரு அப்படின்னு கேட்பேன். அப்போ அவர் அண்ணன் சொல்லுவாரு, நீதான். அப்போ முடிச்சது நானாவே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிட்டுருவாரு. ஏன்னா படத்துல நம்ம ஒரு கிரியேட்டரா இருக்கோம், நமக்குன்னு ஒரு ஈகோ தான் அந்த கதை. அதனால எனக்கு அந்த டைலாக்லாம் ஓகே, இல்ல டைலாக்லாம் ஓகே, அதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கு ஏதாவது ஒரு ஆக்டிங்க பண்ணி விடுங்க அப்படியே. ஓகே, நீங்க சொல்லுங்க. இருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஒரே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இருந்தாங்க. அது அந்த படத்துல மட்டும் 28 இயர்ஸ் ஒன் சைடு வேணா இருக்கு. ஓகே வியூவர்ஸ், இந்த இன்டர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். எனக்கு டைம் போனதே தெரியல, நல்ல நிறைய விஷயங்கள் நான் பேசினேன். அண்ட் நம்மளோட இந்த கதாபாத்திரம் படத்தை வந்து கண்டிப்பா பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சொல்ல மறந்துட்டேன்னு, இந்த படத்தோடைய லிங்க் வந்து நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். கண்டிப்பா பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சரி, நான் உங்களை இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன். until then bye from Rasha Juleta. bye bye. குடுங்கனாத்தா உன் மண்டைக்கு ஏறும்னா கண்டிப்பா குடுங்குடா. LSA